விஜேஸ் தாட் சேனலுக்கு வரவேற்கின்றேன். இன்று நாம் 2019இல் வந்த பெரும் ஹிட்டான லூசிஃபர் படத்தின் சீக்வல் 72 ஏம்புரான் என்ற படத்தின் ட்ரெய்லர் பற்றி பேசப் போகின்றோம். பிருதிவிராஜ் சுகுமாரன் இயக்கத்தில் மோகன்லால் முன்னணி கதாபாத்திரமாக நடிக்கின்றார். இந்த ட்ரெய்லர் எவ்வாறு இருக்கின்றது என்று பார்ப்போம். முதலில் காட்சிகள் மற்றும் படத்தின் அளவு பற்றி பேசுவோம். ட்ரெய்லர் முதல் பக்கம் எடுக்கப்பட்ட காட்சிகளே பெரும் அளவில் உருவாக்கப்பட்டுள்ளன என்று உணர்த்துகிறது. ஆக்ஷன், சினிமாட்டோகிராபி மற்றும் பரபரப்பான சூழல்கள் அனைத்தும் படத்திற்கு மிக பெரிய அளவுக்கு போகின்றன. இந்த படத்தில் கேஜிஎஃப் மற்றும் பாகுபலி போன்ற படங்களின் தன்மையை பார்க்க முடிகிறது. இப்போது இயக்கம் மற்றும் படத்தின் டோன் பற்றி பேசுவோம். பிருதிவிராஜ் சுகுமாரன் இயக்கத்தில் இந்த படம் லூசிஃபர் என்ற முன்னைய படத்திலிருந்த உணர்வை மாற்றி பெரும்பாலும் ஆக்ஷன் மற்றும் மாஸ் திருப்பங்களுடன் உருவாக்கப்பட்டுள்ளது. சில ரசிகர்கள் இதை தெலுங்கு ஆக்ஷன் படங்களுடன் ஒப்பிடுகின்றனர். காரணம் அந்த பெரிய வசனங்கள், ஆடியோக்கள் மற்றும் குண்டுகளும் மிகுந்த தொனியில் இருக்கின்றன. படத்தில் காட்சிப்படும் கதாபாத்திரங்களின் அறிமுகம் மிகவும் தனித்துவமானது. மோகன்லால் மீண்டும் ஸ்டீபன் நேடும்பள்ளி கதாபாத்திரத்தில் நடிக்கின்றார். அவரின் காட்சி அசத்தலாக இருக்கின்றது. ஆனால் இந்த ட்ரெய்லரில் பல கதாபாத்திரங்களை ஒரு சில நாட்களில் அறிமுகப்படுத்துவது சற்று கதை வெளிப்படுத்தப்படுவதற்கு காரணமாக இருக்கலாம். சிலர் இதனை ஒரு காட்சியுடன் அதிகமாக வெளிப்படுத்தியது என தெரிவித்துள்ளனர். படத்தின் ட்ரெய்லர் வெளியான பிறகு ரசிகர்களின் கருத்துக்கள் கலந்து வருகின்றன. சிலர் இந்த மாபெரும் ஆக்ஷன் காட்சிகளை பாராட்டுகிறார்கள். ஆனால் சிலரின் கருத்துப்படி லூசிஃபர் படத்தின் தீவிரத்தை இந்த ட்ரெய்லர் மீட்டும செலுத்தவில்லை. முதல் படத்தில் இருந்து அந்த நம்பிக்கையுடன் ஏதும் கிடையாது என்று சிலர் கூறுகிறார்கள். இப்போது ஒட்டுமொத்தமாக பார்ப்பதற்கு 72 ஏம்புரான் ஒரு மாபெரும் ஆக்ஷன் அனுபவத்தை தருவதாக தெரிகிறது. படம் மிக பெரிய அளவில் உருவாக்கப்பட்டு ஆக்ஷன் மற்றும் பெரிய திருப்பங்களுடன் பரபரப்பாக இருக்கின்றது. ஆனால் சிலர் கூறுவதற்கு படத்தின் தீவிரம் மற்றும் உணர்வு லூசிஃபர் படத்தை விட குறைவாக இருக்கலாம். ஆனால் முழு படத்தை பார்த்தவுடன் அது எப்படி வெளிப்படுவதை பார்த்து உணர்வோம். இந்த ட்ரெய்லர் பற்றி உங்கள் கருத்துக்கள் என்ன? நீங்கள் 72 ஏம்புரான் படத்திற்கு உற்சாகமாக இருக்கிறீர்களா அல்லது இப்படியான மாஸ் ஆக்ஷன் திரைப்படங்களுக்கு எதிராக இருக்கிறீர்களா? உங்கள்